கேப்டன் டாருயி, நீங்க போய் முதல்ல ஓய்வெடுங்க. இதுக்கப்புறம் இவங்களை நான் பாத்துக்கிறேன். அதுவும் சரிதான். பிளாக் பேந்தர், கேப்டன் டாருயி, இப்படி இருந்தா எல்லார் மேலேயும் சந்தேகம் தான் வரும். எங்க பார்த்தாலும் இந்த குளோன்ஸ் தான் அதிக அளவுல இருக்கு. ஏன் தப்புதான். இது வரைக்கும் பீச்சுக்கு வந்த எல்லா எதிரிகளோட கதையையும் முடிச்சாச்சு. அடுத்து இப்போ நாம எல்லாரும் மலைப்பகுதிக்கு கிளம்ப போறோம். ஓ சரி. கிளவுட் வில்லேஜ்ல இருந்து வந்த என்னோட சீனியர்ஸே ரொம்ப நல்லா சண்டை போட்டாங்க. என்னமோ தப்பா இருக்கே. என்ன என்ன ஆச்சு ஷிகமாரு? அது அந்த ஒயிட் செல்ஸ் அவரால தேவையில்லாம நம்மளே நம்ம சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் பார்க்க அச்சோசலா இருந்தாங்க. அப்ப சந்தேகம் வரதானே செய்யும். ஆமா, கரெக்ட் தான். சில சமயங்கள்ல உடல் வலிமை இழக்கிறத விட மன வலிமை இழந்துட்டா ரொம்ப பிரச்சனையாயிடும். இப்போ நமக்குள்ள உருவாகி இருக்கிற இந்த சந்தேகங்களை தவிர்க்க நாம என்ன பண்றது? நண்பர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியத்தை வச்சு நாம கேள்வி கேட்கலாமா? இங்க இருக்க எல்லாரையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சா அதுலயே நமக்கு 1 மாசம் போயிடும். புரியுது. இந்த டம்மிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்ல வேலையா HQ ஒரு நல்ல ஐடியாவை பண்ணிருக்காங்க. என்ன, இதுக்கு ஒரு திட்டம் போட்டுட்டாங்களா? நல்ல வேலை, எல்லா பிரச்சனையும் இதோட முடிய போகுது. ஆனா அவங்க பிளான நடைமுறைப்படுத்துறதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் நம்ம காத்திருந்தே ஆகணும். நஜி, இது நான் நினைச்சேன் இது அவனுங்க தான். இந்த முறை நம்ம ஒருத்தனை கூட விடக்கூடாது. நம்ம ஆட போற ஆட்டம் வெறித்தனமா இருக்கணும். என்னடா பொடி பசங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. ஒரு பொண்ணு அடக்க கொஞ்ச நேரம் பேசாம இரு. இது அவனுங்களே தான். ஒரு சுனினா, உன்னோட முதல் மிஷனுக்கு நீ போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஷிகமாரு. அவசரமா கூட்டின கூட்டத்தோட சாஸ்கேவை திரும்ப கூட்டிட்டு வரதுக்காக நாங்க எல்லாருமே அவசரமா கிளம்பணும். எங்க சைட்ல உயிர் சேதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நாங்க ஏத்துக்கிட்டோம். ஈஸ்ட் கேட்டை சேர்ந்த கிடோமரு, வெஸ்ட் கேட்டை சேர்ந்த சகோன், சவுத் கேட்டை சேர்ந்த ஜிரோபோ, நார்த் கேட்டை சேர்ந்த டயுயா. இவங்க தான் சவுண்ட் நிஞ்சா 4. இவனுங்க மறுபடியும் வருவானுங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல. சோச்சி, நீ ரெடியா? நான் ரெடி தான். ஹே, ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம எல்லாரும் இப்ப ஒன்னாதானே போக போறோம். ஆனா ஒருவேளை இந்த சண்டைக்கு இடையில அந்த டம்மிங்க மறுபடியும் உள்ள வந்துட்டானுங்கன்னா அது நமக்குள்ளேயே குழப்பத்தை கொண்டு வந்து பெரிய சிக்கலுக்கு உள்ளாகிரும். அதனாலதான் நாங்க 2 பேரும் மட்டும் அவங்களை சமாளிக்கிறதுக்கு போறோம். எல்லார விடவும் இவங்களை பத்தி எங்களுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும். ஆமா, ஆனா நான் ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறேன். அதை பாக்குறதுக்கு எங்களை மாதிரியே இருந்தாலும் அது அசஞ்சா கண்டிப்பா அது எதிரிதான். கொஞ்சம் கூட யோசிக்காம கொன்னுருங்க. சரிதான், ஆனா நான் சொன்னது புரிஞ்சதா கேப்டன் டாருயி? நீ ஷிகாகுவோட பையங்கிறத நிரூபிச்சுட்ட. நீ சொல்றதுதான் 100க்கு 100 சரி. நீங்க தான் உங்களுக்கு சரியான ஆளு. அதான் உங்களை அனுப்புறோம், தப்பா எடுத்துக்காதீங்க. இது என்ன இவ்வளவு டைட்டா இருக்கு? என்னால இதை அறுக்கவே முடியல. ரொம்ப நன்றி. சீக்கிரம் இங்க இருந்து போங்க. கருணையே இல்லாம பண்ணிருக்கானுங்க. இது என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. இது உடம்புல இருந்து வரக்கூடிய தனித்துவமான லிக்விடையும் சக்கராவையும் வச்சு செஞ்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா ஜென்டில் ஃபிஸ்டால மட்டும்தான் இதை வெட்டி எறிய முடியும். என்னடா, ஜென்டில் ஃபிஸ்ட் யூசர்ஸை கூட்டிக்கிட்டு நம்ம ஆட்கள் எங்களா இருக்காங்களோ அவங்களுக்கு போய் உதவ. கண்டிப்பா போறேன். ஆனா நீ என்ன பண்ணுவ? நான் இதுக்கெல்லாம் யாரு காரணங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். சரி. மல்டிபிள் லெக்ஸ் பராஜ்.
ச்சே. வர இவ்வளவு நேரம் எடுத்துக்கிற? நான் வந்தனேன்னு சந்தோஷப்படு. இத்தனை வருஷமா நீங்க திரும்பி வருவீங்கன்னு நான் காத்திருந்ததே இந்த மாதிரி ஒரு தருணத்துக்காக தான். ஹியூமன் போல்டர்! இந்த முறை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அத நான் தான் சொல்லணும்டா தடியா. முட்டாள். எல்லா கேங்லயும் அதிக வெயிட்டோட எந்த திறமையும் இல்லாத உன்ன மாதிரி ஒரு ஆள் கண்டிப்பா இருப்பான். அவனை தான் அந்த கேங்கில் இருக்கிற எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. பிரச்சனைன்னு வந்தாலும் முதல்ல உன்ன மாதிரி இருக்கிற ஆளை தான் கழட்டி விட்டுருவாங்க. என்ன கரெக்ட் தானே? It's over. You pathetic fat outcast. நான் அந்த ஃபுட் பில்ல மட்டும் அப்ப சாப்பிடாம இருந்திருந்தா நிச்சயமா இவனோட அடியில் அப்பவே இறந்து போயிருப்பேன். ஏய், நீ என்ன டயட்ல இருக்கியா? எவ்வளவு மெலிஞ்சு போயிருக்க? ஓய்டா. He makes no pointless attacks. He's been culling information with every move. And he's discovered the weakness behind my eyes. Impressive. He's the strongest opponent I've ever fought. உன் கதை முடிஞ்சுது. Bang over bang. மல்டிலேக் ஹரிகேன். என்ன கண்ணா தலை சுத்துதா? டைம் எடுத்துக்காத, அவனை கொன்னுடு. செத்த பிறகு நீ கொஞ்சம் கூட அழகவே இல்லல்ல. நீ எவ்வளவு கோவமா இருக்கங்கிறத கடிக்கிறத வச்சு என்னால தெரிஞ்சுக்க முடியுது. அவனுக்கு கொஞ்சம் கூட பயமே இல்ல. அவனுக்கு நாய் வளர்ந்துருச்சுன்றனால பயம் போயிடுச்சு. Akamaru, wolf fang over fang. First Inuzuka style, man beast transformation combo. Two-headed wolf. Wolf fang over. இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். Summoning jutsu, brother. Summon Rashomon. இது ரொம்பவே ஆபத்தான ஒண்ணு. இந்த வாங்கிக்க டீமன் ஃப்ளூட் செயின்ஸ் ஆஃப் ஃபேண்டசியா. இது நிச்சயம் நல்லதுக்கு இல்ல. ஒருவேளை இது கெஞ்சோத்சவா இருக்குமோ? என்னுடைய உடம்பு இப்ப அசையவே மாட்டேங்குது.
டையோயா இந்த இசை மூலமா தான் எல்லாரையும் கெஞ்சல்ஸுக்குள்ள இழுக்கிறா. இதை சமாளிக்க நிறைய ஜோடிங்க இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அவங்களை இங்க வர வச்சு சலப்பட வைக்க வாய்ப்பே இல்ல. இதுல மாட்டுக்கிட்டு இருக்கவங்களையும் என்னால காப்பாத்தவே முடியாது. இது நல்லதுக்கே இல்ல. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இதுல நானே சிக்கிருப்பேன். மத்தவங்கள பத்தி கவலைப்படுறதை விட்டுட்டு முதல்ல உன்னை காப்பாத்திக்க பாருடா. முன்ன விட இப்ப இவளால அதிக தூரத்தை கட்டுப்படுத்த முடியுது. அப்ப இருந்த மாதிரியே எப்பயும் நீ தத்தியா தான் இருக்க. இதோட உன் கதை முடிஞ்சது. லார்ட் ஒரோச்சிமாருவை பாதுகாக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் வெர்ஷன். உன்னோட பவர்னால நீ அழியறது பார்க்கும்போது ஜாலியா இருக்கு. இவனோட கதையை முடிச்சிடலாம் சாக்கோன். ஓகே, நாங்கெல்லாம் ரீ அனிமேஷனை விட பயங்கரமானவங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற நீ இதை மட்டும் எப்படி தவற விட்ட? முன்ன இருந்ததை விட எங்க கர்ஸ் மார்க்கோட பவர் இப்ப அதிகமாயிடுச்சு. இதுக்கு மேல நான் இங்க இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் கிளம்புறேன். ஏய், அங்க இல்ல, இங்க பாரு. என்ன விளையாடுறியா? இப்ப ஏதாவது சொன்னியா என்ன? உன் ஃப்ளூட் சவுண்ட கேட்டாலே ஒரே எரிச்சலா வருது. நல்ல வேலை இப்ப நான் கேட்கல, அதனால பிரச்சனை இல்ல. நீ என்ன பண்ணாலும் உன்னால நீ ஏன் கஷ்டப்படுற? உனக்கு பதிலா நானே சொல்லிடுறேன். அந்த கர்ஸ் மார்க்கால நீயும் நண்பர்களும் ரொம்பவே ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அதானே? நல்லாவே புரிஞ்சது. அப்ப இந்த மட சாம்பிராணிய தோக்கடிக்கிறதுக்கு எனக்கு ஃபுட்பில் மட்டும் தான் தேவைப்பட்டுச்சு. இவ்வளவு வாங்கினதுக்கு அப்புறமும் தெனாவிட்ட பேசிக்கிட்டு இருக்குல்ல நீ. ஏன் தெனாவட்டுனா என்னால முடியுங்கிற தைரியத்தினாலதான். என்ன? நீ கொடுத்ததை திருப்பி கொடுக்கணும்ல. உன்னாலதான் என்னோட பியாக்குகான் அப்புறம் ரேஞ்ச் விஷயத்துல நான் நிறையவே பிராக்டிஸ் பண்ணேன். அக்கமாரு, அப்ப நடந்த எல்லாத்துக்கும் என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப வீக்கா இருந்ததாலதான் நீ தேவையில்லாம வாங்கி கட்டிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. சரி சரி, எனக்கு புரியுது. நாம 2 பேரும் எவ்வளவு முன்னேறி இருக்கோங்கிறத இவங்களுக்கு காட்டுவோமா? செத்து பிறந்து திரும்ப வந்த உன்னாலேயே இவ்வளவு பண்ண முடியுங்கிறப்ப உன்ன மாதிரி நிறைய பேரை சமாளிக்கிற என்னால எவ்வளவு பண்ண முடியும்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. உண்மையை சொல்லணும்னா, நீங்க போனதுக்கு அப்புறம் எங்க எதிர்கால நன்மைக்காக நாங்க எல்லாருமே எங்க திறமைகளை பல மடங்கு டெவலப் பண்ணிக்கிட்டோம். அதனால செத்து பிறந்த வந்த நீங்களா என்ன தோக்கடிக்கலான்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதீங்க, புரியுதா? உன் கதை முடிஞ்சது. ஷேடோ ஸ்டிச்சிங் ஜுட்சு.
பார்ஷல் எக்ஸ்பான்ஷன் ஜுட்சு. Hey, Trigram! Air bomb! கொஞ்சம் கூட மிஸ் ஆகாத அளவுக்கு குறி வச்சு ஜென்டில் ஃபிஸ்ட் சக்கரா மூலமா என்ன தாக்கியிருக்க இது நிச்சயமா உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கவே இல்லை. சூப்பர் வுல்ஃப் ஃபேங் ஓவர் ஃபேங். எது வாய்ப்பே இல்ல. நீங்க உண்மையிலே அசத்திட்டீங்க. எங்களை இப்ப நம்ம எல்லாருமே காப்பாத்துறதுக்கு ரொம்ப உயிரோட தான் நன்றி. இருக்கோம். அந்த லீப் வில்லேஜை சேர்ந்தவங்க பட்டையை கிளப்பிட்டாங்க. நீங்க சாதிச்சிட்டீங்க. இங்க என்னதான் நடக்குது? வினோதமான உணர்ச்சி. ஆனா அது என்னங்கறத என்னால சரியா கண்டுபிடிக்க முடியல. இது கண்டிப்பா நல்லது மட்டும் கிடையாது. பழி வாங்கணுங்கிற உணர்ச்சியில ஊறி போன யாரோ ஒருத்தர் பெருசா ஏதோ பண்ண போறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அவங்க பெருசா ஏதோ பிளான் பண்றாங்க. Transformation Jutsu formula. Underworld transfer. அட பாவீங்களா, அப்ப ஆரம்பத்துல இருந்து இதான் உங்க திட்டமா? உங்களுக்கு எதிர்காலமும் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. எங்க எல்லாரோட சேர்ந்து நீங்களும் மண்ணோட மண்ணா ஆக போறீங்க. என்ன இது? ஜோஜி, கீபா, நெஜி, ஷிகமாரு.